அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் எனும் வள்ளுவரின் வாய்மொழியை போற்றி இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் எங்கள் அன்பு நிறைந்த மாலை வணக்கம். இந்நாளில் எழுத்தாளர் ஜி. ஈஸ்வரி அம்மா அவர்கள் எழுதியுள்ள மிளர்னா நாவல், நில ஒளியில் நினைவலைகள் கவிதை, தென்றல் பேசும் மௌனங்கள் கவிதை என்ற முப்பெரும் படைப்புகளின் வெளியீட்டு விழா இனிதே துவங்க உள்ளது. இந்நிகழ்விற்கு வருகை தந்து அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களையும் மற்றும் இன்ப மலர்களாய் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். இனிதே சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கும் தருணம். இந்நிகழ்விற்கு தலைமை தாங்க வந்துள்ள கலை மாமணி திரு ஏர்வாடி எஸ். ராதாகிருஷ்ணன் ஐயா, ஆசிரியர், கவிதை உறவு இலக்கிய மாத இதழ் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். முனைவர் திரு தமிழ் மணவாளன் ஐயா, கவிஞர், எழுத்தாளர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் கோவிலின் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கவிக்கோ துரை வசந்தராசன், அமைப்பாளர், கண்ணை தமிழ்ச்சங்கம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்நிகழ்விற்கு வருகை புரிந்த மற்ற உறவுகள் அனைவரையும் அன்போடு வருக வருகவென அழைக்கின்றோம். இனிதே வரவேற்புரை வழங்க எழுத்தாளர் திருமதி ஜி. ஈஸ்வரி அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை புரிந்திருக்கும் இலக்கிய ஆளுமைகள் அனைவரையும் வாழ்த்த வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மிகவும் மகிழ்ச்சியோடும் பணிவன்போடும் வரவேற்கும். நிகழ்ச்சியும் மகிழ்ச்சியும் இருக்கு, என்ன பேசுறது என்று தெரியவில்லை. ஆனாலும் நன்றியுரை ஏற்புரையில் என்னுடைய உள்ளுணர்வுகளை நான் பகிர்ந்து கொள்வேன். அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். இப்போ பிரியங்கா அவர்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்குவார்கள். நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம். கலை மாமணி திரு ஏர்வாடி எஸ். ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய எழுத்தாளர் திருமதி ஈஸ்வரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா அவர்களுக்கு ஈஸ்வரி அம்மா அவர்கள் பயனாடை அணிவித்து மகிழ்வார். எழுத்தாளர் திரு நிமோஷினி ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கலைமாமணி திரு ஏர்வாடி எஸ். ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு திருமதி ஈஸ்வரி அம்மா அவர்கள் பயனாடை போர்த்தி வரவேற்பார். நினைவு பரிசனையும் எழுத்தாளர் திருமதி ஈஸ்வரி அம்மா அவர்கள் தந்து வரவேற்பார். ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக முனைவர் திரு தமிழ் மணவாளன் ஐயா அவர்களுக்கு எழுத்தாளர் திருமதி ஜி. ஈஸ்வரி அம்மா அவர்கள் பயனாடை அணிவித்து மகிழ்வார். ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசனை வழங்க திரு விக்னேஸ்வரன் மற்றும் திருமதி சாருப்பிரியா விக்னேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா அவர்களுக்கு நன்றி. எழுத்தாளர் திரு நிமோஷினி ஐயா அவர்களுக்கு திரு விக்னேஸ்வரன் அவர்கள் பயனாடை அணிவித்து மகிழ்வார். அவரை தொடர்ந்து எழுத்தாளர் திருமதி ஈஸ்வரி அம்மா அவர்கள் நினைவு பரிசனை வழங்குவார்.
நன்றி ஐயா. மூத்த பத்திரிகையாளர் திரு கோவி லெலின் ஐயா அவர்களுக்கு திரு விக்னேஸ்வரன் அவர்கள் பயனாடை அணிவித்த மகிழ்வார். நினைவு பரிசினை எழுத்தாளர் திருமதி ஈஸ்வரி அம்மா அவர்கள் வழங்குவார். நன்றி ஐயா. கவிக்கோ திரு துரை வசந்தராசன் ஐயா அவர்களுக்கு எழுத்தாளர் திருமதி ஈஸ்வரி அம்மா அவர்கள் பயனாடை அணிவித்து மகிழ்வார். நினைவு பரிசினை திரு விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் வழங்குவார். நன்றி ஐயா. எழுத்தாளர் திரு எழிலரசு ஐயா அவர்களுக்கு கவிஞர் திரு அமுதா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பயனாடை அணிவித்த மகிழ்வார். அவரை தொடர்ந்த நினைவு பரிசினை திரு விக்னேஸ்வரன் அவர்கள் வழங்குவார். எழுத்தாளர் திரு எழிலரசு ஐயா அவர்களுக்கு எழுத்தாளர் திருமதி ஈஸ்வரி அம்மா அவர்கள் பயனாடை, கேசவமூர்த்தி ஐயா அவர்கள் பயனாடை அணிவித்த மகிழ்வார். முனைவர் ஆதிரா முல்லை அம்மா அவர்களுக்கு எழுத்தாளர் திருமதி ஈஸ்வரி அம்மா அவர்கள் பயனாடை அணிவித்து மகிழ்வார். அவரை தொடர்ந்து நினைவு பரிசினை திருமதி சார் பிரியா விக்னேஸ்வரன் அவர்கள் வழங்குவார். நன்றி அம்மா. அடுத்தபடியாக நிறுவனர் திரு ஜின்னா அஸ்மி அவர்களுக்கு திரு விக்னேஸ்வரன் அவர்கள் பயனாடை அணிவித்து மகிழ்வார். தொடர்ந்து நினைவு பரிசினை எழுத்தாளர் திருமதி ஈஸ்வரி அம்மா அவர்கள் வழங்குவார். நன்றி ஐயா. திரு கோ வசந்தகுமாரன் ஐயா அவர்களுக்கு திரு விக்னேஸ்வரன் அவர்கள் பயனாடை அணிவித்த மகிழ்வார். நினைவு பரிசினை எழுத்தாளர் திருமதி ஈஸ்வரி அம்மா அவர்கள் வழங்குவார். நன்றி ஐயா. கவிஞர் திரு ஈசா ஐயா அவர்களுக்கு
திரு விக்னேஸ்வரன் அவர்கள் பயனாடை அணிவித்து மகிழ்வார். நினைவு பரிசினை எழுத்தாளர் ஈஸ்வரி அம்மா அவர்கள் வழங்குவார். நன்றி ஐயா. கவிஞர் அன்பு செல்வி சுப்பராஜ் அம்மா அவர்களுக்கு எழுத்தாளர் ஈஸ்வரி அம்மா அவர்கள் பயனாடை அணிவித்து மகிழ்வார். நினைவு பரிசினை அமுதா தமிழ்நாடன் ஐயா அவர்கள் வழங்குவார். சிறப்பு செய்தவருக்கும் சிறப்பினை சிறப்பாக ஏற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் அன்பு நன்றிகள். அடுத்தபடியாக நூல் வெளியீடு. மலர்ந்தா நாவல் எழுத்தாளர் திருமதி ஜி ஈஸ்வரி அம்மா அவர்களுடைய மலர்ந்தா நாவல் நூலினை வெளியிட முனைவர் திரு தமிழ் மணவாளன் ஐயா கவிஞர் எழுத்தாளர் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மலர்ந்தா நாவல் நூலினை பெற்றுக்கொள்ள எழுத்தாளர் திருமதி ஈஸ்வரி அம்மா அவர்களுடைய அன்பு மகன் திரு விக்னேஸ்வரன் மற்றும் திருமதி சாருப்பிரியா விக்னேஸ்வரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மலர்ந்தா நாவலை வெளியிடுபவர் முனைவர் திரு தமிழ் மணவாளன் ஐயா. பெற்றுக்கொள்பவர் எழுத்தாளர் திருமதி ஈஸ்வரி அம்மா அவர்களுடைய மகன் திரு விக்னேஸ்வரன் மற்றும் திருமதி சாருப்பிரியா விக்னேஸ்வரன் அவர்கள். இரண்டாவது நூலான எழுத்தாளர் திருமதி ஜி ஈஸ்வரி அம்மா அவர்கள் எழுதிய நில ஒளியில் நினைவலைகள் எனும் கவிதை நூலினை வெளியிட திரு கவிக்கோ துரை வசந்தராசன் அமைப்பாளர் பண்ணை தமிழ்ச்சங்கம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நில ஒளியின் நினைவலைகள் கவிதை நூலினை பெற்றுக்கொள்ள முனைவர் ஆதிரா முல்லை செயலாளர் அறம் தமிழ் பண்பாட்டு மையம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து இரண்டாவது நூல் நில ஒளியின் நினைவலைகள் வெளியிடுபவர் திரு கவிக்கோ துரை வசந்தராசன் ஐயா. பெற்றுக்கொள்பவர் முனைவர் ஆதிரா முல்லை அம்மா அவர்கள். அவரை நில ஒளியின் நினைவலைகள் எனும் நூலினை பெற்றுக்கொள்ள எழுத்தாளர் திருமதி ஜி ஈஸ்வரி அம்மா அவர்களுடைய அன்பு மகன் திரு விக்னேஸ்வரன் மற்றும் திருமதி சாருப்பிரியா விக்னேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக நில ஒளியின் நினைவலைகள் கவிதை நூலினை பெறுபவர் திரு விக்னேஸ்வரன் மற்றும் திருமதி சாருப்பிரியா விக்னேஸ்வரன். அடுத்தபடியாக எழுத்தாளர் திருமதி ஜி ஈஸ்வரி அம்மா அவர்கள் எழுதிய தென்றல் பேசும் மௌனங்கள் எனும் கவிதை நூலை வெளியிட திரு கோ வசந்தகுமாரன் ஐயா எழுத்தாளர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தென்றல் பேசும் மௌனங்கள் நூலினை பெற்றுக்கொள்ள கவிஞர் திரு ஈசாக் தமிழ் அலை பதிப்பகம் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மூன்றாவது நூல் தென்றல் பேசும் மௌனங்கள் வெளியிடுபவர் திரு கோ வசந்தகுமாரன் எழுத்தாளர் ஐயா அவர்கள். பெற்றுக்கொள்பவர் கவிஞர் திரு ஈசாக் ஐயா அவர்கள். மூன்று புத்தகங்களின் வெளியீடும் சிறப்பாக நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து வழங்குதல். முதலாவதாக மூத்த பத்திரிகையாளர், தமிழ்நாடு அரசின் இலங்கை தமிழர் நலன் ஆலோசனை குழு உறுப்பினர் திரு கோ லெலின் ஐயா அவர்கள்
முதல் சிறப்பு படியினை திரு ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வார். முதல் படியினை பெற்றுக்கொள்பவர் திரு கோ லெலின் ஐயா அவர்கள். அளிப்பவர் திரு ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள். திரு கோ லெலின் ஐயா அவர்களை தொடர்ந்து சிறப்பு படியினை பெறுக எழுத்தாளர் சொர்ண பாரதி அம்மா அவர்களை ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக எழுத்தாளர் பரிசல் கிருஷ்ணா ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக சிறப்பு படியினை பெற தோழர் நாகராஜ் நடராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சிறப்பு படியினை வழங்குபவர் திரு கோவி லெலின் ஐயா அவர்கள். பெறுபவர் எழுத்தாளர் பட்டுக்கோட்டை கவிப்பிரியன் ஐயா அவர்கள். இனிதே நூல்களை வெளியிட்ட நிகழ்வு நிறைவு பெற்றது. நினைவு புகைப்படம் மிக முக்கியமானது. நூல்களை பெற்றுக்கொண்டவர்களும் வழங்கியவர்களும் இணைந்து ஒரு நினைவு புகைப்படத்தை இணைய அழைக்கின்றோம். நூல்களை பெற்றுக்கொண்ட அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களை அன்போடு வரவேற்று நூலினை வழங்க திரு கோவி லெலின் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக தலைமை உரை வழங்க கலைமாமணி திரு ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை ஆசிரியர் கவிதை உறவு இலக்கிய மாத இதழ் ஐயா அவர்களை மிகுந்த அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தலைமை உரை வழங்க ஐயா அவர்கள் தயாராக உள்ளார். ஐயா அவர்கள் தென்றலாய் பேசினார், இருந்தும் சூறாவளி கருத்துக்களாய் சொல்லி சென்றார். ஐயா அவர்களுக்கு அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து சிறப்புரை ஆற்ற மூத்த பத்திரிகையாளர், தமிழ்நாடு அரசின் இலங்கை தமிழர் நலன் ஆலோசனை குழு உறுப்பினர் திரு கோவி லெலின் ஐயா அவர்களை சிறப்புரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். இலக்கிய விழாவை புன்னகையோடு கூடிய வளைகாப்பு விழாவாக மாற்றி சென்ற ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து சிறப்புரை வழங்க முனைவர் திரு தமிழ் மணவாளன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஓரளவுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இயங்குகிறது என்று எனக்கு தெரியாவிட்டாலும் கூட ஓரளவுக்கு குறைந்தபட்சம் பெண்களுக்கான பாதுகாப்பு குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் தனியார் நிறுவனங்களிலே அது கட்டாயமாக்கப்படவில்லாத சூழ்நிலையில் கிளம்புங்க
நான் இல்லை, ஆ நான் கரெக்டாக கிளப்பிடுவேன். இல்லை இல்லை, நீங்கள் நேரம் கிடைச்சுன்னா நீங்கள் போகிறது தான் கேட்குறீங்க. எனவே 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 நண்பர்களே, இதை ஆமாம் ஃபுல்லாக சொல்லக்கூடாது. மிளிர்ந்த நாவலை நீங்கள் வாங்கி வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஈஸ்வரி அவர்களை வாழ்த்தி வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர்கிட்ட என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். கவிஞரை தவறாக எடுத்துக்க வேணாம், நேரம் போயிட்டே இருந்துச்சு. நான் என்ன நினச்சிட்டேன்னா, அதாவது அச்சிட்ட புத்தகத்தை வெளியிட்டுட்டு ஆடியோ புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரி. நன்றி நன்றி. ஐயா மிளிர்ந்தா நாவலில் மூழ்கி இருந்தார். மிகுந்த பெரும் கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். மிளிர்ந்தாவை நம்மிடத்தில் மிளர செய்து அவள் காதலை நம்மிடத்தில் மலர செய்த ஐயா அவர்களுக்கு நன்றி. மிளிர்ந்தா நாவல் நூலிற்கு வாழ்த்துறை வழங்க மிளிர்ந்தா நாவல் நூலிற்கு அணிந்துரை வழங்கிய எழுத்தாளர் திரு நிமோஷினி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மிளிர்ந்தா நாவலை மிக அழகாக சொல்லி சென்ற ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நிலவொளியில் நினைவலைகள் கவிதை நூல் குறித்து முனைவர் ஆதிரா முல்லை அம்மா அவர்கள் தம்முடைய வாழ்த்துரை வழங்க வருகிறார். நிலவொளியின் நினைவலைகள் குறித்து பேசிய அம்மா அவர்களுக்கு நன்றி. அம்மா பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எப்பவுமே ஒரு மலர்ந்த முகம், அதுபோல் அவருடைய கருத்துக்களும் மிக மலர்ந்ததாக இங்கு கொட்டி சென்றார்கள். நன்றி அம்மா. தொடர்ந்து அதாவது பொதுவாக முதலாவதாக ஐயா தான் பேசுவதாக இருந்தது. அம்மாவின் ஆர்வ மிகுதியின் காரணமாக அவர் பேசிவிட்டு சென்றார். நிலவொளியின் நிலைவலைகள் நூலிற்கு அணிந்துரை எழுதிய திரு கவிக்கோ துரை வசந்தராசன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். மிக சரியான மணி நேரத்தில் முடித்ததனால் சீட் எழுத வேண்டிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. மிக அழகாக பெண்களை ஆண்களாக்கி பாரதியை மருத்துவனாக்கி தன்னுடைய கருத்தை இங்கு பதிய வைத்து சென்ற ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து எழுத்தாளர் திரு வே எழிலரசு ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். இறுதியாக சொல்லி முதலாவதாக நிலைநாட்டிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க திரு ஜின்னாஸ்மி நிறுவனர் படைப்பு குழுமம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆண்களின் இடத்திலிருந்து அன்பாய் பேசி சென்ற ஐயா அவர்களுக்கு நன்றி. தென்றல் பேசும் மௌனங்கள் என்ற கவிதை நூலிற்கு அணிந்துரை எழுதிய திரு கோ வசந்தகுமாரன் எழுத்தாளர் ஐயா அவர்களை பேசுமாறு மேடைக்கு அழைக்கின்றோம். எல்லா நிறுத்தங்களிலும் நின்று போகும் ரயில் பெட்டிகள் யாரை தேடும்? எல்லா நிறுத்தங்களிலும் நின்று போகும் ரயில் பெட்டிகள் யாரை தேடும்? இக்கவிதை எழுதும் கேள்விக்கு பதிலை கண்டுபிடிப்பதற்குள் நான் இறங்க வேண்டிய நிறுத்தம் வந்துவிட்டதே, என்ன செய்வேன்? வணக்கம். நிறுத்தம் வரவில்லை ஐயா, நிறுத்தம் வரவில்லை, தானாகவே அமைத்து கொண்ட ஐயா அவர்களுக்கு நன்றி. இறுதியாக நன்றி உரை எழுத்தாளர் திருமதி ஈஸ்வரி அம்மா அவர்கள் நன்றி உரையை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த உரை ஏற்புரைன்னு சொல்கிறத விட அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய முதல் மேடை பேச்சு. இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் கொஞ்சம் மன்னிக்கணும். எல்லா பேரும் எழுதி வச்சுருந்தேன், நேரமின்மையினால். தலைமையேற்று நடத்திய ஏற்பாடு ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், துரை வசந்தராசன், நிமோஷினி சார், எழிலரசு சார், வசந்தகுமாரன் ஐயா எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஆதிரா முல்லை மேடம் எல்லாருக்கும். இது எனக்கு நன்றி உரை ஏற்புரைன்னு சொல்கிறத விட நெகிழ்ச்சி உரைன்னு சொல்லலாம். இத்தனை பேரும் ஒரு முதல் புத்தகத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இப்படி ஊக்கப்படுத்துறது மிகவும் நெகிழ்ச்சியாக உணர்கிறேன் நான். எனக்கு என்னென்னா, இந்த முதல் புத்தகத்தை என்னுடைய அப்பாவுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். என் தந்தை மறைந்து 1 வருடம்தான் ஆகுது. அதனால் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு போன லெனின் சார்லேருந்து எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் நிறைய எழுதி வச்சுருந்தேன், எதுவும் சொல்ல முடியல.
இந்த 3 கவிதைகளையும் எல்லாருமே வந்து காதலை பற்றி அதிகம் பேசினார்கள். காதலை மட்டுமே நான் பேசவில்லை. காதல் ஒரு வாழ்க்கையில் ஒரு பங்காக வந்து போகிற ஒரு விஷயம்தான். ஆனால் அதன் மூலமாக நான் சொல்ல வருவது நிறைய வாழ்க்கையின் தத்துவங்களும் அதன் மூலம் நான் கற்றுக்கொண்ட விஷயங்களும். அதே மாதிரி விழுந்தான் நாவலிலும் வெறுமனே காதலை மட்டுமே நான் சொல்லவில்லை. நிறைய தன்னம்பிக்கைன்ற வார்த்தையை நான் போட்டதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் அந்த இடத்துல. அந்தளவுக்கு வந்து அதுலேயும் எழுதியிருக்கேன். தென்றல் பேசும் மௌனங்கள்லேயும் நிஜமாகவே சுருக்கமாக எழுதினாலும் சமுதாய பார்வைகள் வந்து எனக்கு எப்பயுமே உண்டு. ஏனோ நம்ம சாதாரணமாக கடந்து போகிற விஷயங்கள் கூட எனக்கு அதில் ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இது. இந்த மாதிரி என்னுடைய கவிதைகளும் இங்கே இப்போ நம்ம இது பண்ணுற எல்லாமே வந்து சமுதாய பார்வையில் என்ன சொல்ல முடியுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். காதல் ஒரு பார்ட்டு தான். இதில் வந்து என்ன சொல்லணுன்னா, இது இந்த இடத்துல எனக்கு வந்து நான் நிறைய பேருக்கு வந்து நன்றி சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நேரமின்மையினால் சொல்ல முடியல. ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப மன உளைச்சலில் இருந்தேன். இப்போ நான் படிகள்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஒரு மனிதன் வந்து நன்றிகளை தொலைச்சிட்டான்னா அவன் வாடுறதுல அர்த்தமே கிடையாது. இவர் எம்எஸ் விஸ்வநாதன் சொல்வார், நான் ஒவ்வொரு நாளும் வந்து தூங்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் எனக்கு யார் வளர்த்து விட்டாங்களோ அவங்களுக்கு வந்து நன்றியை சொல்லிட்டு தான் நான் தூங்குவேன் எழுந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதே இடத்துல தான் நான் இந்த முதல் நூல்கள் வெளியிடும் போதும் நான் சொல்ல நினைக்கிறேன். நான் நினைவு கூறுறது வந்து எல்லாரையுமே நான் நினைவு கூற நினைக்கிறேன். லதா மேடம் வந்தாங்க, அவங்கள தான் முதல் நான் பார்த்து அவங்களுடைய இடத்துக்கு தான் நான் முதல்ல போனேன். அந்த ஒரு இதுக்காக தான் அந்த தாய்மை உணர்வோடு அவங்க வந்தாங்க. அதே மாதிரி ஆதிரா முல்லை மேடம் இந்த விஷயத்தில் இந்த புத்தகங்கள் போடுறதுக்கு அவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி எந்த நேரத்தில் சின்ன குழந்தை மாதிரி நிமோஷினி ஐயா அவர்களுக்கும் துரைவசந்தராசன் ஐயா அவர்களுக்கும் 9:30 மணி 10 மணிக்கு நான் ஃபோன் பண்ணி ஒரு சின்ன சந்தேகம் கேட்டால் கூட அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா முதல் நூல்ன்றதுனால அது எதுவும் பிழைகள் வந்துடக்கூடாதுன்றதில் மிக கவனமாக இருந்தேன். அப்படி இருந்தும் எல்லா நூல்கள் வெளியிட்ட சிறப்பாக நடத்தி கொடுத்தீங்க. எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த இடத்துல நான் எதுக்கு பரிசல் நூல்கள் பெற்றுக்கொள்பவர்கள் ஒரு 3-4 பேர் அடையாளப்படுத்தினேன். என்னென்னா, சொர்ணமுகி சார் வந்து கல்வெட்டு அந்த இதில் வந்து என்னுடைய கவிதையை வந்து வெளியிட்டு என்னை ஊக்கப்படுத்தினார். அதுக்கும் என்னுடைய நன்றிகள் ஐயா. இன்னொன்று பரிசல் கிருஷ்ணா சார் வந்து எல்லோரும் என்னை எழுதுங்க நல்லா எழுதுறீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் நேர்காணல்கள் நல்லா இருக்குன்னு நான் சொன்னப்போ அவர் என்ன சொன்னார்னா, நிஜமாகவே நீங்கள் ஒரு நாளைக்கு எழுத்தாளர் ஆவீங்க அப்படின்னார். அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப ஊக்கப்படுத்துச்சு. அவருக்கும் இந்த சபையில் வந்து நன்றி சொல்கிறதுக்கு தான் அந்த புத்தகத்தை வந்து அவருக்கும் கொடுத்தேன். அதே மாதிரி ஒரு 2 வருடங்களுக்கு மிக மோசமான ஒரு மனநிலையில் கஷ்டங்கள்லாம் கடந்து வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும், ஆனால் மோசமான ஒரு சூழ்நிலையில் வந்து நான் இருந்தப்போ எனக்கு வாழ்வா சாவான்ற ஒரு இடத்துல இருக்கும்போது முகநூலில் சம்பிச்சு போயிருந்தேன். அப்போ முகநூலில் வந்து திரு நாகராஜ நடராஜ் அவர்கள் வந்து ஆலோசனைகள் சொல்லுவார் அப்பப்போ. அப்போ நான் அவர்கிட்ட கேட்கலான்னு அந்த நண்பர்கிட்ட, அவர் யாருன்னு என் பார்த்தது கூட இல்லை, அவர்கிட்ட கேட்கலான்னு சொன்னப்போ அவர் என்ன சொன்னார்னா, மேடம் இந்த சூழலில் வந்து பதட்டப்படாதீங்க, நிதானமாக இருங்க. ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் இதுன்னு சொல்லலாம் அடின்னு சொல்லலாம். அந்த இடத்துல வந்து நான் மீண்டும் வருவனான்றதே சந்தேகம். அப்போ வந்து அவர் எனக்கு வந்து கேட்கும் செவிகள் இருந்தால் நிச்சயமாக எத்தனையோ தற்கொலைகள் வந்து மீட்கப்படும், எத்தனையோ பேரோட வாழ்வாதாரங்கள் நிலைக்கும். அவர் வந்து அன்றைக்கி நேரத்தை செலவழித்து எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி, இந்த மாதிரி வந்து நீங்கள் பதட்டப்படாமல் இந்த மாதிரி அடுத்த ஸ்டெப்பு போங்கன்னு எல்லாத்தையும் சொன்னார். அது வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருந்து இன்றைக்கி கவிதைகள் வரைக்கும் வந்து நின்றுருக்கேன் சார். ரொம்ப நன்றி. அவர் தான் நாகராஜ். அதுக்கு தான் அவருக்கும் வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்த்தமுள்ளதாக ஒரு ஜீவன்களை என்ன காப்பாற்றுறது மூலமாக ஒரு 4 ஜீவன்களை காப்பாற்றிருக்கீங்க. அதுக்கு தான் உங்களை வந்து ஒரு சபைக்கு வரவழைச்சேன். இது மாதிரி என்னுடைய அலுவலகத்தில் வந்து வேலை செய்கிறப்ப கவிப்பிரியன் பட்டுக்கோட்டை ஐயாவும் திரு ராஜசேகர் அவர்களும் கொஞ்சம் எழுதுறீங்க 2 பேரும் வந்திருக்காங்க. நிறைய எனக்கு வந்து எழுதுறதுக்கு ஊக்கப்படுத்துகிறாங்க. நீங்கள் வந்து சாதாரணமாக எழுதலைங்க, நீங்கள் நிச்சயமாக ஒரு நாளைக்கு புத்தகங்கள் போடுவீங்கன்னாங்க. இன்றைக்கி வந்து வாழ்த்துக்களும் சொல்கிறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய குடும்பத்தில் வந்து என் பையன் பொண்ணு என் பேரன் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். சார், நான் வந்து இங்கே அழைக்காமல் கூட ஒரு சிலர் வந்திருக்கீங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு முதல் நூலுக்காக வேண்டி இவ்வளோ
நீங்கள் ஆதரவு தர்றதும் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது என்னென்னா ஒரு தமிழ் எல்லாமே ஐயாங்க, ஏர்வாடியஸ் ஐயா, எழிலரசு சாரு, இவங்க எல்லாரும் தமிழை பேச்சா இல்லைங்க, மூச்சா நினைக்கிறாங்க. அவங்க இது மூலமாக ஒரு தமிழ் வளரணும். அதுவும் அடுத்த துறை, ஐ மீன் டெக்னிக்கல் பர்சன். நான் மின்னணு துறையிலேருந்து எழுதுகிறேன்னா முதல் இது கொடுத்து என்னை எழுத வைக்கிறதுக்கு எனக்கு ஆதரவு கொடுத்து தமிழ் இன்னும் வளரணும்னு நினைக்கிற அவங்களுடைய நல்ல மனசுக்கும் என்னுடைய நன்றிகள் சார். இந்த இடத்துல நிறைய சொல்ல நினச்சேன், சொல்ல முடியல. நெகிழ்ச்சியான உரையாக இருக்குது. வந்திருந்து வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் கரம் கூப்பி என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சியான அந்த தருணத்தில் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஒரு நிமிடம். இந்த தன்னம்பிக்கைக்கு என்னுடைய